ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்விடி ஃபேமிலி. இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்த ஷார்ட் ஃபிலிமோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்ஸ்டாவில் கொடுத்துருக்கேன். போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே இன்ஸ்டா ஐடி இருக்குது. படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் பேர் தீபிகா. கையில் ஃபோனை வச்சுருந்த தீபிகா ஏதோ ஒரு முக்கியமான தகவலுக்காக அந்த ஃபோனவே அடிக்கடி பார்த்துட்ருக்கா. அவள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மெசேஜோ வாட்ஸ்அப்போ தெரியாது. அது இன்னும் அவளுக்கு வந்து சேரல. அவள் முகத்தை பார்த்தாலே தெரியுது அவள் ஏதோ தப்பு செஞ்சுருக்கா அப்படின்னு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது போக போக ரிவீல் ஆகும். ரொம்ப நேரமா கதவுக்கு வெளியிருந்து யாரோ பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. அந்த சத்தம் கூட இது வரைக்கும் அவளுக்கு கேட்கல. தொடர்ச்சியா பெல் அடிக்கவும் தான் திடுக்கிட்டு யோசனையிலிருந்து வெளியே வந்த தீபிகா ஓடி போய் கதவை திறந்தா புருஷன் ராகவ் தான் உள்ள வர்றான். ஹாய் ராகவ் அப்படிங்கிறாய்வோ. ஆனா புருஷன்காரன் எதுவும் பேசாம மௌனமா உள்ள போறான். என்ன ராகவ், என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற? கதவை திறந்து உள்ள வரும்போதே என்னை கொஞ்சிட்டு வருவியே, இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராக பெட்ரூம்குள்ளே தான் போகிறான். கையில் ஒரு சூட்கேஸ் கொண்டு வந்திருப்பான். அதை பெட்டில் வைக்கிறான். இந்த கிறுக்கனுக்கு என்னாச்சு, வந்த உடனே பெட்ரூமுக்கு கூப்பிட்றானே அப்படின்னு யோசிச்சுட்டே உள்ளே வந்த தீபிகாவை, இங்கே வா, இந்த கண்ணாடிக்கு முன்னாடி உட்காரு அப்படின்னு அந்த கண்ணாடிக்கு முன்னாடி கொண்டே உட்கார வச்சுட்டு, இப்போ கண்ணை மூடு அப்படிங்கிறான். எதுக்கு ராகவ் அப்படின்னு அவ கேட்குறா. எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் தான், கண்ணை மூடு அப்படின்னு சொல்லவும், ஐயோ சர்ப்ரைஸா அப்படின்ட்டு சந்தோஷமாக கண்ணை மூடுறா. ராகவ் அந்த சூட்கேஸ்குள்ளேருந்து ஒரு காஸ்ட்லியான நெக்லஸை வெளியெடுக்கிறான். அதை எடுத்து தீபிகாவோட கழுத்தில் மாட்டி விட, அதை தொட்டு பார்த்த தீபிகா சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறா. ராகவ், இந்த செயின் இது ஞாபகம் இருக்கா? போன தடவை அந்த மேத்தா ஜுவல்லரிக்கு போய் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்னு சொல்லி இந்த நெக்லஸை வாங்கலான்னு விலை கேட்டையே, 7 லட்சம் சொன்னாங்களே, அந்த நெக்லஸ் தானே இது அப்படின்னு கேட்குறா. அதே தான் தீபிகா, அன்னைக்கு 7 லட்சம் கொடுத்து என்னால் உனக்கு இதை வாங்கி தர முடியல, ஆனால் இன்னைக்கு என்னால் உனக்கு வாங்கி தர முடிஞ்சிச்சு. அதுதான் உங்கள்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லவும், ஓ தேங்க்யூ ராகவ் அப்படின்னு சந்தோஷப்பட்டவ அடுத்த வினாடியே, ஆமாம் இது வாங்கறதுக்கு உங்கள்கிட்ட பணம் ஏது? நம்மளே குடும்பம் நடத்துறதுக்கே ரொம்ப திண்டாடிட்டு இருக்கோம், எப்படி உங்கள்கிட்ட இதை வாங்கறதுக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு ராகவ் அப்படின்னு சந்தேகத்தோட கேட்குறா. தீபிகா, உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் பேசணும். அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒன்று தான். நான் சொல்ல போகிறத ஓப்பன் மைண்டடாக கோபப்படாமல் முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் உன் கருத்தை சொல்லு, ஓகேவா அப்படின்னு பீடிகை போட, ராகவ் எனக்கு இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் தாங்காதுன்னு உனக்கு தெரியுமில்ல, என்னங்கிறத ரொம்ப சீக்கிரமாக சொல்லு ராகவ் அப்படிங்கிறா. இதோ பாரு தீபிகா, இது சீக்கிரமாக சொல்கிற மேட்டர் இல்லை, கிட்டத்தட்ட 1 வருஷமாக நடந்துட்டு இருக்கிற கதை இது. நான் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக உனக்கு சொல்லி முடிக்கிறேன், கேட்டுக்கோ. உனக்கே தெரியும், நான் இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்டை கடந்த 5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். நம்ம லைஃப் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. நம்முடைய இந்த ஆடம்பர வாழ்க்கை, பங்களா, காரு, வீட்டு வேலைக்காரங்க அப்படின்னு பலதரப்பட்ட வசதிகளோட நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா என்னால் அந்த காரு இஎம்ஐயும் கூட கட்ட முடியாமல் போச்சு. நம்ம கிட்டிருந்து ஒவ்வொன்றா நம்மளை விட்டு விலகி போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமில்ல உனக்கு அப்படின்னு நம்ம கேட்கவும், நல்லா தெரியும் ராகவ், நீ தான் நைட்டெல்லாம் புலம்புவியே, அந்த புதுசாக வந்திருக்கிற ஆஃபீஸர் தானே அப்படிங்கிறா. கரெக்டு, அவனே தான். அந்த ஆஃபீஸர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையே தலைகீழாக மாறி போச்சு. நான் கவர்மெண்ட்டுக்கு பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாம் அவனுக்கு கீழே தான் வரும். அவன் தான் சேங்ஷன் பண்ணணும், அவன் தான் பேமெண்ட்டும் கொடுக்கணும். ஆர்டரை சேங்ஷன் பண்ணால் பேமெண்ட்டு கொடுக்க மாட்டான், பேமெண்ட்டை கேட்டால் அடுத்த ஆர்டர் கொடுக்க மாட்டான். இப்படி பல வகையில் எனக்கு அவன் நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தான். ஆனால் அந்த நெருக்கடிக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன் அப்படின்னு அவன் சொல்லவும், ராகவ் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறா. நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எது இல்லை தீபிகா. இந்த ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்க மாட்டான், எல்லாம் கரெக்டு. ஆனால் அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு ராகவ் சொல்லவும், என்னது பொம்பளை பொறுக்கியா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறா. ஆமாம் தீபிகா, 1ஆம் நம்பர் பொம்பளை பொறுக்கி. ஒரு குச்சிக்கு சேலையை கட்டி விட்டாலும் அதை 10 நாளைக்கு சுற்றி வருவான். அப்படி ஒரு பொம்பளை வீக்னஸ் அவனுக்கு. அடுத்தது என்னாச்சு அப்படின்னு சஸ்பென்ஸ் தாங்காமல் தீபிகா கேட்குறா. போன வாரம் தான் அவனோட கைத்தடி ஒருத்தன் என்னைய மீட் பண்ணான். என்கிட்ட அந்த ஆஃபீஸர் ஒரு டீலிங் போடணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தான் அந்த ஆஃபீஸர் என்கிட்ட இருந்து என்ன பார்க்குறான் அப்படிங்கிறத அந்த கைத்தடி என்கிட்ட சொன்னான். அதை கேட்டு எனக்கு வந்துச்சு பாரு கோபம். ஆனால் என் கோபத்தை காமிக்க முடியாத அளவுக்கு நான் பயங்கர சிக்கல்ல இருந்தேன்.
ஏன்னா என்னோட கோபத்தை அவன்கிட்ட காமிச்சிட்டா இந்த பேமெண்ட்டை அவன் எனக்கு கொடுக்காமையே பண்ணலாம். அவனை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா அவன் கவர்மெண்ட் சைடில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். அவன் உன்னை கோபப்படுத்துகிற மாதிரி என்ன கேட்டான் ராகவ் அப்படின்னு தீபிகா பதட்டப்பட, சொல்கிறேன் தீபிகா, அந்த கைத்தடி ஒரு நாள் என்னை மீட் பண்ணான்னு சொன்னேன் இல்லையா, அப்போ தான் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். அந்த அதிகாரி என் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறதாகவும் அடுத்து எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொடுக்க போகிறதாகவும் அந்த கைத்தடி கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கான். ஆனால் அதுக்கு கைமாறா நான் உனக்கு ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போட்டான். என்ன கண்டிஷன் ராகவ்? அதுவா, அவனுக்கு நான் உன்னை விருந்தாக்கணுமாமா அப்படின்னு சொல்ல, புரியல ராகவ் அப்படின்னு தீபிகா கேட்குறா. உன்னை கேட்குறாண்டி, உன்னை முழுசாக மேயணுமாமா, அதுக்கப்புறம் தான் என் பேமெண்ட்டு வரும் அப்படின்னு திட்டவட்டமாக அவன் கைத்தடி சொல்லிட்டான். இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்லுவேன் அப்படின்னு ராகவ் சொல்லவும், அதை கேட்டதும் தீபிகா மௌனமாக தலையை குடிஞ்சுக்கிறா. அப்புறம் என்னாச்சு ராகவ்? என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட அவன் கைத்தடியே எனக்கு ஒரு உதவி செய்யறதா ப்ராமிஸ் பண்ணான். அந்த அதிகாரி இது வரைக்கும் உன்னை பார்த்ததில்லை. அதனால் அவன் கைத்தடி எனக்கு ஒரு எஸ்கார்ட் ஏஜென்சி, அதான் அந்த பொம்பளைகளெல்லாம் சப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஏஜென்சியோட நம்பரை கொடுத்து அங்கிருந்து ஒரு விலைமாதுவை ஏற்பாடு பண்ணு, உன் பொண்டாட்டி மாதிரி அவளை நடிக்க வச்சு இந்த அதிகாரி சொல்கிற ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போ, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு அவன் தான் சொன்னான். அதுக்கு சன்மானமாக எனக்கு வர வேண்டிய பேமெண்ட் வந்துச்சுன்னா அதிலிருந்து 1% எனக்கு கொடு அப்படின்னு கேட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த அதிகாரியை பற்றி நல்லா தெரியும். இதே போல தான் இன்னொரு கான்ட்ராக்டருக்கும் அவன் ஹெல்ப் பண்ணி கொடுத்ததா என்கிட்ட சொன்னான். அதன்படி அவன் சொன்ன எஸ்கார்ட் ஏஜென்சிஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு அழகான விலை மாதுவை ரெடி பண்ணேன். என்னது, விலை மாதுவை ரெடி பண்ணியா அப்படின்னு தீபிகா கேட்கவும், எனக்கு இல்லைம்மா, அந்த அதிகாரிக்கு என் மனைவி மாதிரி நடிக்கிறதுக்காக அவளுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்தேன். அவள் பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருப்பா. நான் கேட்டுக்கிட்ட மாதிரி அந்த விலை மாதவும் என் மனைவியா அவங்கிட்ட தத்ரூபமா நடிச்சு அவன் கூட மேட்டர் பண்ணா. அதுக்கப்புறம் அந்த அதிகாரி ரொம்ப சந்தோஷமாயிட்டான். உன்னோட பேமெண்ட்டை உடனடியாக கிளியர் பண்ற ராகவ் அப்படின்னு என் தோலை தட்டி கொடுத்துட்டு போனா. சொன்னபடியே இன்னைக்கு என் பேமெண்ட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இதுதான் தீபிகா நடந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லவும், தீபிகா ஒரு குழப்பமான பார்வையோட ராகவா பார்க்கறா. எனக்கு தெரியும் நீ இப்படி கவலைப்படுவே அப்படிங்கிறதால தான் நான் உங்ககிட்ட சொல்லாம இந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சுன்னா உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு தான் மறைச்சேன். ஐம் சாரி தீபிகா, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லவும், ஆனால் தீபிகா ஒரு விதமான சந்தேகத்தோடயே இருக்கா. ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு ராகவ் கேட்கவும், இல்லை ராகவ், அந்த அதிகாரி இது வரைக்கும் என்னை பார்த்ததில்ல. நீ யாரோ ஒரு கால்கேல அந்த ஆளுக்கு உன் பொண்டாட்டின்னு சொல்லி அவன் கூட படுக்க அனுப்பிட்டேன். நாளைக்கு ஒருவேளை என்னை அந்த ஆள் மீட் பண்ண வேண்டியது வந்துச்சுன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருமில்ல ராகவ், அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அப்படின்னு நினச்சிதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த அதிகாரி ரொம்ப கொடூரமானவனா இருப்பான் போல இருக்கு. இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்டோட பேமெண்ட்டையும் இப்படி ஹோல்டு பண்ணிட்டாலோ, இல்லை அந்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டா என்ன ராகவ் பண்ற, திரும்பவும் நம்ம நடுரோட்டுக்கு தானே வருவோம், அதை நினைச்சுதான் நான் கவலைப்படுறேன் அப்படின்னு அவ சொல்லவும், அது அப்புறம் பார்த்துக்கலாம் தீபிகா, எதிர்காலத்துல நடக்கிறத பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தா நிகழ்காலத்துல நம்ம சந்தோஷமா வாழ முடியாது, அதை புரிஞ்சுக்கோ. இப்போ அந்த பேமெண்ட் வந்தாச்சு, நம்ம கஷ்டம் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, அதை மட்டும் நம்ம கொண்டாடுவோம், ஓகேவா அப்படின்னு கேட்குறான். ஓகே தான் ராகவ் அப்படின்னா விழுக்கவும், இதோ பாரு தீபிகா, கிளியரா ஒன்று தெரிஞ்சுக்கோ, அந்த அதிகாரி நல்லவன் இல்லை, அடுத்தவன் பொண்டாட்டிய மேயணும்னு நினைக்கிறான் பாத்தியா, அவன் எவ்வளவு கேவலமா இருப்பான். அந்த கேவலமானவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பதிலடி தான் கரெக்டு. நீ சொன்ன மாதிரி உன்னை ஒரு வேளை அவன் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த கேவலமானவனுக்கு நான் கொடுத்த அந்த பதிலடியை நினச்சி அவன் என்னை பார்த்து தலையை தொங்க போட்டுட்டு தான் போகணும். அப்படி ஒரு நாளுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் தீபிகா. எவ்வளவு தைரியம் இருந்தால் எம் பொண்டாட்டியை அவன் மேட்ரு பண்ணணும்னு நினைப்பான். அவனுக்கு இதுதான் சரியான பாடம். அவன் கிடக்கிறான் விடு பண்ணி, நம்ம 2 பேரும் இந்த சந்தோஷமான தருணத்தை கொண்டாடுறதுக்கு நம்ம வழக்கமாக போகிற கிளப்புக்கு போகிறோம், சரக்கடிக்கிறோம், நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து ஜம்முன்னு தூங்குறோம் அப்படின்னு சொல்லவும், தீபிகா 2 மனசா நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு ரூமுக்குள்ளே போகிறா. அவள் வர்றதுக்குள்ளே ஒரு கட்டிங் போட்டுடலாம் அப்படின்ட்டு ராகவ் அங்கே இருக்கிற சரக்கு எடுத்து கலக்க ஆரம்பிக்கிறான். 2 சிப்பு தான் அடிச்சிருப்பான். அதுக்குள்ளே டோர் பெல் அடிக்குது. யாராவது இந்நேரத்தில் அப்படின்னு சலிச்சுட்டே போய் கதவை திறந்தவன் வெளியே நின்றுட்டு இருந்தவரை பார்த்து, சார் நீங்களா அப்படின்னு ஜெர்க்காயிடுறான். வெளியே நின்று இருந்தது சாட்சாத் அந்த அதிகாரி தான். இவன் பொண்டாட்டின்னு நினச்சி அந்த விலை மாதுவை போட்டான் இல்லையா, அந்த அதிகாரியே தான். என்ன மிஸ்டர் ராகவ்
ராகவ், பேய பார்த்த மாதிரி அப்படியே பயந்து போய் நின்னுட்டீங்க. நான் தான் ராம்தேவ் வந்திருக்கேன், உள்ளவான்னு கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்கவும், உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை, உள்ள வாங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டு வந்து சோஃபால உட்கார வைக்கிறான். அந்த ராம்தேவ் ஆஃபீஸரும் ஒரு ப்ரெசண்ட்டோட வந்திருக்கான். வந்து உட்கார்ந்த அந்த அதிகாரியும் வீட்டை சுத்தி சுத்தி பார்க்கறான். வீட்டில் யாரவோ தேடுறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ராகவும், ஸோ சார், நீங்கள் என்னோட ஒய்ஃபை பார்க்க வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன், கரெக்டா அப்படின்னு கேட்கவும், யூ ஆர் கரெக்ட் மிஸ்டர் ராகவ், நான் உங்கள் ஒய்ஃபை தேடி தான் வந்திருக்கேன், அவங்களுக்காக ஒரு ப்ரெசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நாங்கள் 2 பேரும் லாஸ்ட் டைம் அந்த ஹோட்டலில் சந்திச்சுக்கிட்ட போது அவங்களுக்கு ஒரு ப்ரெசன்ட் வாங்கி வச்சுருந்தேன், அதை கொடுக்க மறந்துட்டேன். சரி, உங்கள் வீட்டுக்கு வந்து நேர்லேயே கொடுத்துடலான்னு தான் வந்திருக்கேன். எங்கே உங்கள் ஒய்ஃபு தீபிகா, அவங்க வீட்டில் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ராகவ் நக்கலா, என் ஒய்ஃப் இங்கே தான் இருக்கா சார், நாங்கள் இப்போ 2 பேரும் டின்னருக்கு அவுட்டிங் போகிறோம், அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன ராகவ் ராம்தேவை ஏளனமாக பார்க்குறான். ஓ அப்படியா, உங்கள் 2 பேர்த்தோட ப்ரோக்ராமை டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பலை. உங்கள் மனைவி வெளியே வந்த உடனே அவங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த ராம்தேவை பார்த்து, அப்புறம் சார், என் ஒய்ஃபு உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு கிண்டலாக ராகவ் கேட்கவும், சிம்பிளி அவுட்ஸ்டாண்டிங் ராகவ், நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு கோஆப்ரேஷன். என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க கூட நான் ஸ்பெண்ட் பண்ண அந்த 1 ஹவரும் செம்ம ஒர்த்து. உங்கள் மனைவி என்னை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி வேற எந்த பொண்ணும் இது வரைக்கும் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணதில்லை, ஆனால் உங்கள் மனைவி சிம்பிளி ஆசம் அப்படின்னு சொல்லவும், சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார், என் பொண்டாட்டி பாதுகாப்பாக பத்திரமா நான் போடுறதுக்கு மட்டும் எனக்காக வீட்டில் தான் இருந்தா, நீங்கள் என் பொண்டாட்டின்னு நினச்சி போட்டது என் பொண்டாட்டி இல்லை சார் அப்படின்னு சொன்ன ராகவை பார்த்து, என்ன சொல்கிறீங்க மிஸ்டர் ராகவ், நான் போட்டது உங்கள் பொண்டாட்டி இல்லையா, நான் போட்டது உங்கள் பொண்டாட்டியை தான் ராகவ் அப்படின்னு ராம்தேவ் உறுதியாக சொல்லவும், ஐயோ சார், நீங்கள் எத்தனையோ பேர்த்த உங்கள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி வலையில் உலக வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களவே நீங்கள் விரித்த வலையிலேயே உலக வச்சேன் பார்த்தீங்களா, அதுதான் என் டேலண்ட் அப்படின்னு சொன்ன ராகவை கேள்விக்குறியாக பார்க்குறாரு. சொல்கிறேன் சார், ஹோட்டலில் என் மனைவின்னு நினச்சி நீங்கள் போட்டீங்க இல்லையா, அது என் மனைவியே கிடையாது, அவள் ஒரு விலை மாது, நான் உங்களுக்காக ஏற்பாடு பண்ண ஒரு விலை மாது அப்படின்னு ராகவ் ஒரு வெற்றி மிதப்போட சொல்ல, என்ன மிஸ்டர் ராகவ், என்னை ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு ராம்தேவ் கேட்குறாரு. கண்டிப்பாக சார், உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இதுதான் கரெக்டு, உங்கள் வழியிலேயே போய் உங்கள் முகத்தில் சாணி எடுத்து அடித்தேன் பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டு. என்ன தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டியவே போடுறேன்னு சொல்லி எங்கிட்டவே தூது அனுப்பிச்சிருப்பீங்க, உங்கள் கூட நேருக்கு நேர் மோத முடியாமல் தான் நான் இப்படியோ ஒரு ஏற்பாடு பண்ணினேன் அப்படின்னு ஒரு வெற்றி மதப்பில் ராகவ் சொல்லிட்டு இருக்க, நீங்கள் பண்ணினது மிகப்பெரிய தவறு மிஸ்டர் ராகவ், இதோட விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே தீபிகா ட்ரெஸ் மாற்றிட்டு ரூமை விட்டு வெளியே வரா. அவள் வெளியே வரதை பார்த்தோன்னே உட்காந்துட்டு இருந்த ராம்தேவ் எந்திரிச்சு, என்ன மேடம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக, ஏதோ ஏற்கனவே பழகினவங்கிட்ட பேசின மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாரு. ஒரு நிமிஷம் அவரை நிமிர்ந்து பார்த்த தீபிகா அப்படியே ஸ்டன்னாய் நிற்கிறா. அவ கண்ணை அவளாலே நம்ப முடியல. அவள் அவஸ்தையாக முழுங்குற அந்த எச்சில் அவள் தொண்டை வழியாக போகிறது நல்லா தெரியுது. சார், நீங்களா அப்படின்னு அவள் அதிர்ச்சி அடையவும், எஸ் மேடம், நானே தான் அப்படிங்கிறாரு. இதை பார்த்த ராகவ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போயிடுறான். தீபிகா, இவர் தான் அந்த ஆஃபீஸர், இவரை இதுக்கு முன்னாடியே உனக்கு தெரியுமா அப்படின்னு ஓடி வந்து மனைவி கிட்ட கேட்குறான். அவனுக்கு பதில் சொல்லாமல் தீபிகா தலையை குனிஞ்சுக்கிறா. என்ன தீபிகா தலையை குனிஞ்சிட்ட, இவரை உனக்கு தெரியுமான்னு கேட்டேன், தெரியும் தெரியாதுன்னு ஏதாவது பதில் சொல்லு அப்படின்னு பதறி போய் ராகவ் கேட்கவும், அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க மிஸ்டர் ராகவ், அந்த பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ், தீபிகாவை எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் தான் உங்களுக்கு அப்போ இருந்து சொல்லிட்டு இருந்தேனே, நானும் தீபிகாவும் ஹோட்டலில் 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், என்னை ரொம்ப நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னு சொன்னேனே, நீங்கள் தான் அதை நம்ப மறுத்துட்டீங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. சார், என்ன சார் சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு கால்கேள் தானே சார் ஏற்பாடு பண்ணேன், என் மனைவி எப்படி உங்ககிட்ட அப்படின்னு தலை கிறுகிறுத்து போன ராகவ் அவரை பார்த்து அப்படியே தஞ்சமாக கேட்குறான். மனைவியும் எதுவும் பதில் பேசாமல் குனிஞ்ச தலை நிமிராமல் இருக்கிறா. இப்போ அவன் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரே ஆள் இந்த ஆஃபீஸர் ராம்தேவ் தான். சொல்கிறான் ராகவ், நான் ஒரு பொம்பளை பொறுக்கி தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என் கைத்தடி உங்களுக்கு அந்த எஸ்கார்ட் ஏஜென்சியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தான் இல்லையா, அவனை கையும் களவுமாக நான் பிடிச்சிட்டேன், நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்பிச்சிட்டான், மேற்கொண்டு இங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். ஏன்னா அப்படி பேசிட்டானா அவன் வேலை போயிடும், அதனால தான் அவன் இதோட ஒதுங்கிட்டான். இப்போ நீங்கள் ஒரு ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி ஒரு கால்களை புக் பண்ணீங்க இல்லையா, அதே ஏஜென்சியை நான் கான்டாக்ட் பண்ணி
உங்கள் ஒய்ஃபை கூட பேச சொன்னேன். ஏன்னா எனக்கு உங்கள் ஆடம்பர வாழ்க்கையை பற்றி நல்லா தெரியும். உங்கள் மனைவி ரொம்ப செலவாளி. ஒரு பியூட்டி பார்லருக்கு போனாலும் கூட அவங்க வெளியே வரும்போது 50,000 ரூபாய் பில் இல்லாமல் வரமாட்டாங்கன்னு நல்லா தெரியும். கையில் காசே இல்லாட்டினாலும் கூட கடன் வாங்கியாவது 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆடம்பர பிரியர்கள். இதையெல்லாம் நல்லா விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த எஸ்கார்ட் ஏஜென்சி மூலமாக உங்கள் மனைவியை தொடர்பு கொண்டு எனக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தேன். அவங்களும் உங்கள் மனைவி கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. உங்கள் மனைவியோட வீக்னஸ் பணம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பணத்தை காமிச்சு உங்கள் மனைவியை சம்மதிக்க வச்சாங்க. என்கிட்ட பணம் இருக்கு, உங்கள் மனைவி கிட்ட இளமை இருக்கு, உன்னை கொடுத்து உன்னை வாங்கிட்டேன், புரியலையா மிஸ்டர் ராகவ்? என்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்து உங்கள் மனைவியோட அழகை 1 மணி நேரம் எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன். இதெல்லாம் எதுவும் சும்மா நடந்துடல மிஸ்டர் ராகவ். அவங்க கேட்ட தொகையை நான் கொடுத்துருக்கேன். அதன்படி நீங்கள் பேசி உங்கள் பொண்டாட்டியாக நடிக்க அனுப்பிச்ச அந்த விலை மாதுவை அவங்க ஹோட்டலுக்கு அனுப்பாம அதுக்கு பதிலாக உங்கள் மனைவியை எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. உங்கள் மனைவியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, உங்களை இந்த அளவுக்கு திருப்திப்படுத்திருப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. 1 மணி நேரம்னாலும் 1 மணி நேரம் சும்மா அவங்கள வேட்டை ஆடின பாருங்க. எனக்கு அவங்க முழு ஒத்துழைப்பையும் கொடுத்தாங்க. என்ன தீபிகா, நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே அப்படின்னு அவர் சொல்லவும் இதுக்கும் தீபிகா எதுவும் பேசாமல் மௌனமாக தலை குனிஞ்சபடியே நிற்கிறா. கிட்டத்தட்ட ஒரு சிலையாயிட்டா. ராகவுக்கு காலுக்கடிய பூமியே வேகமாக சுற்றுற மாதிரி இருக்கு. அட கடவுளே அப்படின்னு நெஞ்ச பிடிச்சிக்கிறான். மிஸ்டர் ராகவ், நீங்கள் என்ன ஏமாத்தணும்னு நினச்சிங்க? நான் எவ்வளோ ஸ்மார்ட் பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் போட்ட பிளான் படியே உங்கள் பொண்டாட்டி கூடவே நான் படுக்கையை பகிர்ந்துட்டேன் பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு பாஸ் மிஸ்டர் ராகவ். நீங்களே இந்த அளவுக்கு யோசிச்சா உங்கள் பாஸ் நான் எந்த அளவுக்கு யோசிப்பேன். ஆனால் பாருங்கள், நான் ஒரு ஜென்டில்மேன். உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணபடி உங்கள் பேமெண்ட்டை சல்லி பைசா இல்லாமல் கிளியர் பண்ணிட்டேன். உங்கள் மனைவிக்கு பேசின தொகையும் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். மேடம், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். உங்களுக்கு மெசேஜ் இப்போ வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் ஆரம்ப சீனில் தீபிகா ஃபோனை ரொம்ப ஆர்வமாக ஏதோ பார்த்துட்டே இருந்தாலே. இவர் அனுப்பின பணம் வந்துருச்சா அப்படிங்கிறத தான் அவள் அடிக்கடி செக் பண்ணிட்டு இருந்திருக்கா. இவர் கூட சேர்ந்து ராகவுக்கு தெரியாமல் தப்பு பண்ணனால தான் அவள் முகத்தில் டன் கணக்கில் கவலை இருந்துச்சு. ஏதோ தப்பு பண்ணவ மாதிரியே தெரிஞ்சா இல்லையா? அதுக்கு காரணம் இதுதான். அடுத்த ப்ராஜெக்டும் உங்களுக்கு தான் மிஸ்டர் ராகவ் அப்படின்னு தீபிகாவை ஓரக்கண்ணால் பார்த்துட்டே சொல்கிறாரு. அங்கே வச்சிருந்த சரக்கு எடுத்து ஒரு சிப் அடிச்சுட்டு சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனவர் சட்டுன்னு நின்று, மிஸ்டர் ராகவ், நான் உங்கள் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணும்னு எதிர்பார்த்தீங்க. ஆனால் உங்கள் துரதிர்ஷ்டம் பார்த்தீங்களா, இப்போ என் முன்னாடி நீங்கள் 2 பேருமே தலை குனிஞ்சு நிற்கிறீங்க அப்படின்னு ஒரு பஞ்சு பேசிட்டு அந்த ஆள் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. என்ன பேசுறதுன்னு தெரியாத ராகவ் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நிற்கிறான். அவன் மனைவியவே ஏண்டி இப்படி பண்ணுன அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவன் மனைவியே அசைகிறா. கண்ணாலேயே அவங்ககிட்ட சாரி கேட்டுட்டு பக்கத்தில் வந்து அவனோட தோலை தொடுறா. இதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியுது. இந்த ஷார்ட் ஃபிலிமில் நடக்கிற மாதிரி ஏகப்பட்ட குடும்பங்களில் நடக்குது. ஸ்டேட்டஸை காப்பாற்றுறதுக்காக அவங்க கௌரவத்தவே காற்றுல பறக்க விட்டுறாங்க. ஏன்னா இன்னைக்கு பணம் தான் எல்லாத்துக்கும் பிரதானம். இந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு மானமோ கௌரவமோ முக்கியமாக படுறதில்ல. பல குடும்பங்கள் கெட்டு போகிறதுக்கு அவங்களோட அளவுக்கு அதிகமான ஆசை தான் காரணம். என்ன இருக்குதோ அதை கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தா கௌரவமாக வாழலாம் அப்படிங்கிறத தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் சொல்லியிருக்கு. இந்த ஷார்ட் ஃபிலிம் ஓடிடி பிளேயில் அவைலபிளாக இருக்குது. பேமெண்ட் அப்படின்னு ஓடிடி பிளேயில் தேடினீங்கன்னா இந்த எபிசோடு உங்களுக்கு கிடைக்கும். ஹிந்தி வெர்ஷனில் இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.